நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது, நாங்கள் வந்து சார்தாம் யாத்திரை போகிறோம். அதுக்காக ஃபுல்லாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சார்தாம் யாத்திரா வந்து ரெண்டுன்னு சொல்லலாம். இப்போ அட் ப்ரெசென்ட் எல்லோரும் பேச வந்து சார்தாம்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இந்த யாத்திரை வந்து சார்தாம் யாத்திரை சொல்லுவாங்க. ஆனால் முந்தையெல்லாம் சார்தாம் யாத்திரை அப்படின்னா பாரத தேசத்தில் 4 திசையில் இருக்கிற 4 முக்கியமான கோவிலுக்கு போகிற யாத்திரையை தான் சார்தாம் யாத்திரை அப்படின்வாங்க. இப்போ வந்து அதை படா சார்தாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம முதல்ல வந்து கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எந்த யாத்திரை பண்ணாலும் பிரதட்சிணமாக பண்ணணும். கிழக்கில் வந்து பூரி ஜெகநாத் கோவில் போயிட்டு, அடுத்து வந்து தெற்கில் வந்து ராமேஸ்வரம் கோவில், நம்ம ராமநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மேற்கில் வந்து குஜராத்தில் இருக்கிற துவாரகா அங்கே போயிட்டு, அங்கேருந்து கடைசியாக வந்து உத்தரகாண்டில் இருக்கிற பத்ரிநாத் போனால் தான் இந்த படா சார்தாம் யாத்திரை வந்து கம்ப்ளீட் ஆகும். இதை வந்து 4 மூலையில் இருக்கிறதுனால எல்லாராலையும் உடனே போக முடியாது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒன்று அது மாதிரி வச்சுட்டு நம்ம 4 வருஷத்தில் மினிமம் ஒரு 4 வருஷத்தில் இந்த 4 கோவிலையும் பார்க்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டா நம்மளோட படா சார்தாம் யாத்திரை முடிஞ்சிடும். நாங்கள் இப்போ வந்து சோட்டா சார்தாம் யாத்திரை அப்படின்னு சொல்கிற உத்தரகாண்டில் இருக்கிற இந்த 4 யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் போகிறோம். இந்த டீட்டெயில்டு வீடியோவை வந்து நீங்கள் வந்து பிக்சல் டவுனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.